பிரபல நிகழ்ச்சி குக் வித் கோமாளியில் நிகழ்ந்ததாக கூறப்படும் சண்டை தற்போது சமூக ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நீண்ட காலமாக தொகுப்பாளராக பணியாற்றிய மணிமேகலை நிகழ்ச்சியில் இருந்து விலகியதைப் பற்றிய செய்தி சமூக ஊடகங்களில் பரவியது. இதற்கு காரணமாக அங்குள்ள மற்றொரு தொகுப்பாளர் பிரியங்கா தேஷ்பாண்டே தனது ஆளுமையை பயன்படுத்தி மணிமேகலை மீது மேலாதிக்கம் செலுத்தி தாழ்த்தி நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சினை மேலும் அதிகரிக்க இருவருக்கிடையேன ஆடியோ ஒன்று கசிந்தது. நீங்க பேசுறது டிஸ்டர்ப் ஆகுதுங்க. எதுக்கு கத்தி கத்தி பேசிட்டு இருக்கீங்க? நம்ம சொல்றோம்ல முடிச்சிடறோம்னு சொல்லிட்டு. நீதான் சொல்றதுக்கு சரி வா பாக்கலாம் வா. இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு கத்துக்கோங்க முதல்ல. சரியா? உட்காந்து நீங்க வந்து காமிக்கிறீங்க அவ்வளவுதானே. பெரிய இது மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே நான் வந்து போட்டி போட பட் அவள பேசுற மேல வச்சுக்காதீங்க. ஆமா அனுப்புறோம் வெளியே. வெளியே போ கிளம்பு. நீங்க எப்படி வேணா பேசுறீங்க. இப்போ உங்களுக்கு இரஸ்பான்சிபிளா பேசுறீங்க. அது மாதிரி நான் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி ஒரு நாள் ஒரு பேச்சு பேசாத. யார் வெளியே போறா பாப்போம். உங்களுக்கு வெட்டியா இருக்கு. வேற எங்கயாவது நில்லுங்க. தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்றீங்க. ஃப்ரீ செஷன் தேவையில்லை. உங்க வீட்டு இந்த ஆடியோவில் பிரியங்கா மணிமேகலையிடம் குரூரமாக பேசியது குறிப்பிட்டது. மணிமேகலை தனது சுயமரியாதைக்காக இந்த நிகழ்ச்சியிலிருந்து விலகியதாக சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துள்ளார். பணம், புகழ், வாய்ப்புகள் எதுவும் சுயமரியாதைக்கு மேல் இல்லை என்றும் எந்த சூழலிலும் தன்னுடைய உரிமையை நிலைநிறுத்துவேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். குக் வித் கோமாளியில் அடுத்தடுத்த சீசன்களில் வலுவான பெண் தொகுப்பாளர்களின் இடையூறுகள் அதிகமாகி நிகழ்ச்சி தனது உண்மையான தன்மையை இழந்துவிட்டதாக அவர் கவலை தெரிவித்தார். இந்த நிலையில் பிரியங்காவின் செயல் குறித்து நெட்டிசன்கள் பல்வேறு கோணங்களில் கருத்து தெரிவிக்கின்றனர். விஜய் டிவி இதற்கெல்லாம் காரணமா அல்லது இது நிகழ்ச்சியின் டிஆர்பி அதிகரிக்க செய்யும் யோசனை ஆகும் என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன. இதனை மனம் கனிந்த பாணியில் மணிமேகலை கூறியதும் ரசிகர்களின் ஆதரவை பெற்றுள்ளது.